உலகெங்கும் உள்ள ஐவின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் பங்குனி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்னதான் மேம் பண்ண போகுது, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏதாவது பண்ணுமான்னு பண்ணுற மாதிரி தலைந்தரவு பண்ணிடும். ஏன்னா இது வரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தார். தலைக்கு மேலே வக்ரமான கிரகத்தை எப்படி தான் சமாளிச்சாங்களோ மிதுன ராசிக்காரத்தில் அப்படியே உசுப்பேத்தி ஒரு 3 மாதம் ஒப்பேத்தி விட்டாச்சு. ஆனால் இந்த உண்மையே சொல்கிறப்ப நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே ஆரம்பமாகி விட்டது. ஆனால் வாங்க என்னடா நீங்கள் இப்படி மூச்சு கட்டி பேசும்போது எங்களுக்கு தெரியும் அப்படின்றீங்களா? நான் என்ன பண்ணுறது, சனி 10ல் உட்காந்தாலும் பரவாயில்ல, 3ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல நல்ல விஷயம்தான். தொழில் அப்படின்ற இடம் பயங்கரமாக வலுப்பெறப் போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் ஒரு மேன்மை கிடைக்க போகிறது. இல்லை தொழிலில் ஒரு நெகட்டிவ் நடக்க போகுது. அது தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு செக்கு இந்த தடவை கோச்சர் அமைக்கிறது, அது ப்ளஸ்ஸாக இருக்க போதா மைனஸாக இருக்க போதான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகுது. நீங்கள் என்னதான் என்ன கழுவி ஊற்றியும் பிரயோஜனம் கிடையாது. அது நீங்கள் வரக்கும்போது வைன்னு வந்த விதி எதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் சொல்லத்தான் முடியும். ஸோ அதனால் இந்த தடவை எனக்கு தெரிந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தோட உச்சத்தில் வந்து நிற்பீங்க. ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த தடவை கையில் கிடைக்கும். சனி போய் 10ல் அமர்ந்து ஒரு மாதிரி கர்மஸ்தானத்தை இயக்க போகிறார், அப்படிலாம் சுபத்துவமாக இயக்க போகிறார். தலைக்கு மேலே இருந்த குரு வேற பாபாய் சொல்கிறதுக்கு நேரத்தை வந்து உருவாக்கி விட்டார். அது அப்படி புனர்பூச நட்சத்திரத்தை நோக்கி அவருடைய டிரான்சிட் என்பது இருக்குது. ஸோ குருவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஒரு தன்மை ரொம்ப நல்லா தான் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒன்று நெகட்டிவாக இருக்கு. நான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ஏன்னா குருவை தான் நான் ஜாதகராகவே எடுத்துப்பேன். அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இதுவாயிடுமான்னு ஒரு மாதிரி குழம்பி ஏங்கி டைலமாவாக இருந்து அடுத்தவரையும் சேர்த்து ஒரு மாதிரி குழப்பிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யாருக்கு? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. முயற்சியெல்லாம் எதுக்காக மேற்கொள்வீங்கன்னா, இந்த தடவை உங்களுடைய வேலைக்காக முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிடலாமா, இன்னொரு இடத்த வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாமா, வேறு வேலை மாறலாமா, வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே, ஒரு ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து ராசிநாதன் வக்ரமாய் ராகுவோட சேர்ந்திருக்கார். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுவோட சேர்ந்திருத்தல் என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதத்தோட அடிப்படையில் நிகழும். இருந்தாலுமே கொஞ்சம் பேருக்கு தொற்று நோய்களால் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வரும். கோல்டு, சளி, ஃபீவரு, கிருன்னு இழுக்கிறது, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி தான் இந்த தடவை நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறது. என்னென்னா திடீர்னு இருந்து அப்படியே இந்த மாதம் ஸ்கின் அலர்ஜி வரும். இல்லை ஸ்கின் அலர்ஜிக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாக போகும். ஏதோ ஒன்று ஸ்கின் அலர்ஜியோட இந்த மாதம் சம்மந்தப்படுது. அதனால் கொஞ்சம் வந்து புது ஐட்டங்களை யூஸ் பண்ணும்போது பார்த்து நிதானமாக பயன்படுத்தணும். யார்? மிதுன ராசிக்காரங்க. 12ஆம் வீட்டு அதிபதி போய் 11ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் லாபத்திற்காக நாம் சில விரயங்களை மேற்கொள்வோம். இந்த இடத்துல லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவோம். கரெக்டா? எஸ் கரெக்ட். ஏன்னா நம்ம லாபம் வரணும்னா சும்மா ஒரு அதில் ஏதாவது பண்ணால் தானே வரும். ஆனால் லாபம் வரதுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வோம். 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருத்தல் அப்படின்றது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே. ராசிநாதனும் போய் 10ஆம் இடத்துல அமரப்போகிறார் இந்த மாதத்தில். ஓகே. 11ஆம் வீட்டு அதிபதியும் போய் 10ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் 11ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, சனியுடைய ஒரு சிறப்பான காரகத்துவம், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப வேலை, வருமானம் இது மட்டுமே இந்த மாதம் ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருக்கும். நிறைய பேருக்கு கர்மாஸ்தானம் 10ஆம் இடம் கர்மா பண்ணுறதுக்கான நேரத்தையும் சில பேருக்கு அது கொடுக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு செக் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ராகு பயத்தை காட்டுவார். ஏன்னா எப்பயுமே ராகு உஷுன்னு படம் எடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர ஆனால் எதுவும் பண்ணாது. அது மாதிரி ஒரு முதல் ஒரு 10 நாட்கள், அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே இருக்குப்போமா இருக்க மாட்டோமா, அது மாதிரி கேட்டன் தவால் மாதிரியே சில விஷயத்தை வச்சுட்டு இருப்பார். பட் ஆஃப்டர் ஏப்ரல் 1-2 தேதிக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட் எதுவும் பெருசாக வரப்போறதில்லை. அதனால் கவலைப்பட்டுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வேலை கிடைக்குதுன்னா மட்டும் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம். இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு சில டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுத்துரும். ஓகே. இதுதான் இந்த மாதம் கோச்சாரத்தோட இருக்கிற. ஆனால் இதெல்லாம் எனக்கு நடக்குமா? ஒருவேளை உங்கள் சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் இது எதுவுமே நெகட்டிவாக நடக்க போகிறது இல்லை. எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்க போகிறது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி வேலைக்காக அப்படி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய வேலை பழு அதிகரிக்கும். என் வாழ்க்கை எதை தான் நோக்கி போகுதே அப்படின்னு தெரியாமல் போயிட்டு இருந்த மிதுன ராசிக்காரருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் திரும்பியும் சொல்கிற மாதிரி இந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது யாருக்கு நல்லா இருக்கும் இருக்கும் மிதுனத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது.
ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் காட்டில் அடைமழை தான். ஆனால் அது இந்த முன்னாடி இந்த ஒரு மாதம் என்பது அதற்கான முன்னோட்ட மாதமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. திடீர்னு கோவம் எட்டி பார்க்கும். 10ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கும்போது வேலைக்கு நம்ம கிட்டனே ஒரு 7.5 வந்து மாட்டும். நம்ம சரியா தான் சொல்லியிருப்போம். ஆனா நம்மள கம்யூனிகேட் பண்றதுல கொஞ்சம் கேப் வரும். அதனால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வராம பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு மெயில் அனுப்புனா உடனே அனுப்பிடுறது, இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணா உடனே பண்ணிடுறது. இந்த மாரி டக்கு டக்குன்னு கம்யூனிகேஷன்ல மட்டும் இந்த தடவ கேப் வரப்போகுது. அதனால அது வராம நீங்க இந்த தடவ பார்த்துக்கணும் வேலையில். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் சனியோட மாட்டிக்கிறார். ஸோ மாட்டிக்கிறார்ன்னு சொல்றோம், சனியோட இணைந்திருக்கிறார். அப்போ கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல வேலை அப்படின்னு சார்ந்த இடம் தான் சூரியனை இண்டிகேட் பண்ணும். சனியை இண்டிகேட் பண்ணும். அப்போ ஆஃபீஸ்ல யாராவது சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு இதில மறந்து இது பண்ற மாரியான சில சினாரியோ வந்துரும். அதே மாரி 3ஆம் இடம் தான் அலைச்சல். கொஞ்சம் டிராவல் பக்கத்துல இருக்கக்கூடிய 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துல போயிட்டு வரதுக்கான டிராவல்லாம் நெறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் நெறைய கொண்டாட்டங்கள், நெறைய குதூகலங்கள், நெறைய மகிழ்ச்சி, நெறைய சந்தோஷம், நெறைய செல்வம் எல்லாம் வரும் இந்த 1 மாதம். ஏன்னா, இது மட்டும் தானா, மத்த அமைப்பெல்லாம் பொறுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். 7ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்றவரு ஆல்மோஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். ஸோ தலைக்கு மேல இருந்து ஒரு வக்ரகதி இருந்தது. அது வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. அடுத்தவர்கள் மூலமாக நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு மாரி நான் சொன்னேன். இது நம்ப தான் வந்து அடுத்தவங்களுக்கு செய்ற மாரி இருக்குப்பா, நம்மளுக்கு வரல. இந்த மாசம் வந்து அடுத்தவர்கள் மூலமா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். எதிராளிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பங்கள் கிடைக்கும். அது ஸ்பௌஸா இருந்தா இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஸ்பௌஸ் உங்கள புரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா நான் ஒரு பக்கம் இருக்கேன், அவங்க ஒரு பக்கம் இருக்காங்கன்னா, இந்த தடவ அதில சேருவதற்கான வாய்ப்பு இல்ல. அந்த ஏதாவது ஒரு இடத்துல போஸ்டிங் போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எழுதிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் சரியான டைம் பீரியட் கண்டிப்பா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வச்சாங்கன்னா, நீங்க தான் சக்சஸ் ஆவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. கொஞ்சம் ஹீட் வர இடத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் வந்து அங்கங்க வேன கட்டி வர்றது, கொப்பளம் வர்றது, ஸ்கின் அலர்ஜி வர்றது, ஹீட்டு கொப்பளங்கள் வர்றது, வாயில வந்து இந்த இடத்துல புண்ணு வருது, நாக்க நம்ம கடிச்சுக்கிறது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியோட டிரான்சிட்டுமே ஓடிட்டுருக்கு. அவர் எப்பயுமே எல்லா ஊரையும் சுத்திட்டு 27,00,000த்துக்கு சுத்திட்டு 1 மாசத்துல வருவாரு. இருந்தாலுமே அவர் இதோட சம்மந்தப்படும்போது கொஞ்சம் நம்ம பேச்சில் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனத்தோடு பேச வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நெறைய பேருக்கு இந்த தடவ கொஞ்சம் முயற்சிகள் வந்து தவறா எடுத்துக்காதீங்க. போயிட்டு பண்ண மாரி இருக்கும். 2 தடவ அலைய வைக்கும் இந்த தடவ. 2 தடவ அலைஞ்சு சில விஷயத்தை நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் குடுக்கும். ஏன்னா, என்னதான் இருந்தாலும் 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கும்போது, நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி, நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா, ஓம் க்ளீம் கணபதியே நமக. ஓம் க்ளீம் கணபதியே நமக சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிங்க. அதற்கான ஆளுமையும், அதற்கான தன்மையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுமே ஏன்னா 3ஆம் இடத்துல செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்க போறாரு கேது. நெறைய முயற்சிகள் மேற்கொள்ளும்போது, அது கரெக்ட்டான நேரத்துல வந்து அப்படியே போகுதே அப்படின்ற மாரியான ஒரு சினாரியோவ கிரியேட் பண்ணி குடுக்கும். அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ டக்கு டக்குன்னு பார்த்தோம்னா, வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. இல்ல வேலையில் ஏதோ ஒரு மைனஸோ, ப்ளஸோ நிகழப்போது. அது உங்க சுய ஜாதகம் குறிக்க போகுது. 2வது இதுவரைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா, இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. 3வது அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலமாக, எதிராளிகள் மூலமாக, சொந்தக்காரவங்க மூலமாக, ஸ்பௌஸ் மூலமாக ஏதோ ஒரு உதவிகள் கிடைக்க போது. அதன் மூலம் மனமகிழ்வு நிகழப் போகிறது. 4வது ரொம்ப நாளா மீட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ணுவீங்க. சோசியல் வட்டம்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். நெறைய வந்து இன்வால்வ் ஆவீங்க. சோசியலோட இன்வால்வ் ஆவீங்க. நெறைய சோசியல் மீடியாவோட இந்த தடவ கனெக்ட் ஆவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கான ஆளுமையை நீங்கள் வந்து நிரூபித்துக் கொண்டே இருப்பீர்கள். வீட்ல கூட எப்ப பார்த்தாலும் என்ன மொபைலயே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாரி இந்த தடவ கம்ப்ளைண்ட்லாம் நெறைய வரும். இதுவரைக்கும் இல்லாம நெறைய வந்து அதெல்லாம் தோணும். நெறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவீங்க. ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். நெறைய விண்டோ ஷாப்பிங் பண்ணுவீங்க. பார்த்து, பார்த்து கார்ட்ல போட்டு வைப்பீங்க. இதெல்லாம் இந்த மாசம் நகரும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலையில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதும். மத்தபடி எல்லாமே உங்களுக்கு நினைத்தது நினைத்தபடியே வரப்போகுது. நெறைய கிஃப்ட் கிடைக்க போகுது. நெறைய ட்ரெஸ் வாங்க போறீங்க. நெறைய பேர் கிடைக்க போகுது. எல்லாமே இருக்க போகுது. பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். இந்த தடவ எப்படியும் சேர்ப்பேனா அப்படின்னு கேட்டா என்கிட்ட ஆன்சர் இல்ல. செலவாகுமா அப்படின்னு கேட்டா, ஆமா ஆகும். செலவுகள் வருவதற்கான மாதமாக தான் இருக்கு. செலவு பண்றத கொஞ்சம் எழுதி வச்சுட்டு செலவு பண்ணுங்க. தேவைனா மட்டும் செலவு பண்ணுங்க. இல்ல பெருமைக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்க லாபத்துக்காக லாபம் வரும்னு நெனச்சு சில விஷயத்த மேற்கொள்ள வேண்டிய சினாரியோ உருவாக்கிடும். அது லாபம் வருமா வராதுன்னு பண்ணா தானே தெரியும். ஆனா எப்படியோ செவ்வாய்னால கொஞ்சம் ஸ்பீடா எதிர்பார்க்கறதுக்குள்ள நம்ம மனசு சொல்லி நம்ம அத வெளி பண்ணிடுவோம். அதனால பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிக்க போறாங்க. எல்லாருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. படிக்கிற குழந்தைங்க நெறையா வந்து இந்த ChatGPT, ஏஐ மூலமா புது புது விஷயத்த கிரியேட் பண்ணி படிப்பாங்க. நெறைய ஆன்லைன்ல உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய அ ப அ காலேஜ் பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, இந்த தடவ உங்களுடைய செமஸ்டர்ல நீங்க சூப்பரா மார்க் எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு மாறி போயிட்டு இருந்த இப்பலாம் மாறும். நெறைய பேர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. திடீர்னு படிக்கிறதுக்காக கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு தோணும். அதன் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா, அ
அவரே தான் 4ஆம் வீட்டு அதிபதியும் இல்லையா? புதனே தான் திரும்ப உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் அதுவும் கேந்திரம் வேற இருப்பார். கேந்திராதிபதி வேற. ஸோ அவரு போயிட்டு ராகுவோட சேரும்போது நெறைய ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கிறது, ஆன்லைன்ல ஜாயின் பண்றது, ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சு நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கலாமான்ற மாரி இதெல்லாம் நடக்கும். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும். நெறைய பேருக்கு மனமகிழ்வு வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த குடும்பம் சேருவதற்கான வாய்ப்புகள், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடும். குழந்தைகள் குறித்த சில சில கவலைகள் எட்டி பார்க்கும். அடுத்து என்ன பண்ண போறோன்ற மாரி இந்த மாசம் ஃபுல்லா நீங்க யோசிப்பீங்க. நெகட்டிவா கோவம் வரும், ஆத்திரம் வரும்னா அப்படிலாம் இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் இடம் பாதிக்கப்படல. நல்லா தான் இருக்கீங்க. ஸோ பெருசா ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ நீங்க ரொமான்ஸ் அப்படியே பிச்சு தள்ளுவீங்க. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும், என்னதான் வேலை பளுவா இருந்தாலும், இந்த தடவ நான் இருக்கேன்ப்பான்ற மாரி உங்களோட துணையோ, உங்க துணைவியாரோ உங்கள் கையை பிடித்துக் கொள்வதற்கான நேரம் இருக்கு. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கை இந்த தடவ பிறக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை முறும். அதே சமயம் கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும். இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸ்கின் அலர்ஜியில பார்த்துக்கணும். அதே மாரி தண்ணி மாத்தி குடிச்சு அதன் மூலமாக த்ரோட்ல பிரச்சனை வர்றது, கழுத்து சுளுக்குறது, கால் நடந்து போகும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறது அப்படின்ற மாரி கொஞ்சம் இருக்கு. இந்த இடங்கள மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் யார் மிதுன ராசிக்காரர்கள். மத்தபடி மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய மகத்துவம் பொருந்திய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நெறைய மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. அது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தை அதுவும் குழந்தை வேலைப்பர் மாரி இருக்கக்கூடிய, குழந்தையா இருக்கக்கூடிய, பழனியில இருக்கக்கூடிய பழனி பாலசுப்ரமணி, பாலதண்டாயுதபாணி, பழனி கோவிலையே நீங்க வழிபாடு பண்ணாலே போதும். இந்த தடவ அவ்வளவு அழகான ஒரு ராஜ யோகத்தை முருகன் குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஓகே. இந்த தடவ மிதுன ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா, நெறைய பேர் உங்க கண்ல பட்டாலும் சரி, படாட்டி கண்டிப்பா படும். நெறைய பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஒட்டகம் பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த தடவ நிக்க போது. ஓங்கி உயர்ந்து வளரப் போறீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து வியக்க போறாருன்றது ஒரு மாரி இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. இன்னொன்னு எப்படி ரொம்ப நாளா இருக்கிற தண்ணிய வச்சுக்கிட்டு ஒட்டகம் அப்படியே மேனேஜ் பண்ணுமோ, அந்த மாரி வேலைன்ற இடத்துல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். டக்குனு டென்ஷன் ஆகக்கூடாது, டக்குனு பேப்பர் போட்டுறக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகவும் இந்த ஒட்டகம் பார்த்தல் என்ற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ நெறைய 111 என்ற நம்பர பார்ப்பீங்க. 1111 நம்பர் நெறைய இந்த தடவ உங்க கண்ல படும். பட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவ நெறைய உங்க கண்ல படும். இல்ல நீங்க நெறைய பார்ப்பீங்க. இந்த நம்பர் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்குள் ஒரு மாரியான பிரபஞ்சம் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளை கொடுக்கும். இது சேர்த்தீங்கன்னா 4 ராகுவின் காரகத்துவம் வரும். பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி உங்களை பயணப்படுத்துவதற்கும் கொஞ்சம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மகாரகன். ஆத்ம ரீதியாக நான் இருந்து உனக்குள்ள சில விஷயத்த பண்ண போறேன்னு பிரபஞ்சம் சொல்வதற்குமான சமிக்கைகளா தான் இந்த 111 நம்பர் பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த தடவை ஏன் பார்த்தேன்னு சொன்னேன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். மிதுன ராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.